அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க. அது மட்டும் அல்லாது, நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 6வது ராசியாக வருவீங்க. மேலும் கன்னி ராசி உபய ராசிகளில் ஒரு ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க. மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலோ மதியமாக போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு முழு சுபருங்க. எப்போவுமே குரு பகவான் ஒருத்தவங்களுடைய பர்சனல் சார்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த பலன்கள் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுடைய குரு பகவான் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கையில இருக்குன்னா கையில எடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டங்கள்ல போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு கட்டங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல லான்னு போட்டிருக்கிறது தான் லக்னம்ங்க. அதாவது முதல் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல குரு பகவான் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடங்கள்ல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய பார்வைக்கு பலம் நல்லபடியாக இருக்குமே தவிர தான் இருக்கின்ற இடத்துக்கு பலம் சற்று குறைவாகவே இருக்குங்க. மேலும் குரு பகவான் எப்பவுமே தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா எப்பவுமே தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பறவைகளை குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டோட பலம் எப்பவுமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் நண்பர்களே. தற்சமயம் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஃபேவரபிள் பொசிஷன்ல இருக்காருங்க. அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றது தான் உண்மைங்க. இப்போ இதனால் எங்களுக்கு என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் மருத்துவ செலவுகள் சற்று குறைவாக காண்பதற்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக இப்போ ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னத குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 8வது வீடு அப்படின்றது வம்பு வழக்குகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் எந்த அளவுக்கு அக்கம் பக்கத்து நண்பர்கள் கிட்டேயோ அல்லது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய கலீக்ஸ் கிட்டேயோ எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த
குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நல்ல சாதகமான விஷயங்கள் நடைபெறுவதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெற ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ நீண்ட காலமாக நீங்கள் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து புதுசாக வந்து ஒரு சொத்து வாங்க முடியாத ஒரு தன்மை கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும். மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ இமீடியட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க. 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய தாய்மார்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அவர் வந்து இது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மதியம் 2:29 மணி அளவில் உங்களுடைய 8வது வீடை விட்டு டோட்டலாக வெளியேறிட்டு உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க. இது வந்து குரு பகவானுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நண்பர்களே. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பயத்தோடு இருக்கீங்க. எங்களுக்கு திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பல செவ்வாய் தோஷம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும்
குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய நல்ல ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தை பார்க்க போறாரு. எப்பவுமே 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் செய்ய மாட்டாருங்க. ஆனா தான் இடத்துல வந்து எப்பவுமே இந்த 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல வந்து பார்த்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து பண உதவி இல்லாத ஒரு காரணத்தினால உங்களால வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்கள். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண உதவி வந்து நிச்சயமா கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து வீடு கட்டுமானம் பண்ணி நல்லபடியா கட்டி முடிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில தம்பதிகள் வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் இருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக உங்களுடைய மெடிசன் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் வந்து இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் வெப்சைட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் வெப்சைட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.